கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் கொண்டப்ப நாயனப்பள்ளி ஊராட்சி. இந்த ஊராட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா 7 கிராமங்கள் இருக்குது. இந்த கிராம பகுதியில் பாருங்க 5000க்கு மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கிறாங்க. இந்த மக்கள் விவசாயம் பண்றாங்க, அப்புறம் கூலி வேலைக்கு போறாங்க, அப்புறம் இங்க படிக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாடுகள்லாம் படிக்கிறதுக்கு போறாங்க. இங்க பாருங்க இந்த கிராமம் நேரிடமான பள்ளி, கொண்டப்பநாயனப்பள்ளி, அப்புறம் மஸ்துகானூர், குண்டா, பாகியமானூர், சாப்பமுட்ல, மரியநாயனப்பள்ளி, நேரிடமானப்பள்ளி ஆக ஊர்கள் கிராமத்துல இருந்து இங்க வசிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த கிராமத்துல நேரிடமானப்பள்ளி மலை சந்து பகுதியில இங்க இருக்கக்கூடிய இங்க ஒரு சிலர் பஞ்சாயத்து தலைவருடைய உதவியோட இங்க சுடுகாடு அமைக்கிறேன்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க, மனு கொடுத்துருக்காங்க போல் தருது. ஆனா இந்த கிராம பகுதி மக்கள் எல்லாமே எதிர்ப்பு. இங்க சுடுகாடு, இந்த மலை சந்தில சுடுகாடு வந்துருச்சுன்னா இந்த பள்ளியில் பெறக்கூடிய மாணவ பாருங்க இருட்டு, இவங்க எப்படி போயிட்டு வருவாங்க? பொதுமக்களே பயப்படக்கூடிய இந்த இடத்துல மலை சந்தை இடத்துல சுடுகாடு அமைக்கப்படும் என்று சொல்லி வராங்க. அதற்காக பூமி பூஜை போடுவதாக சொல்லியிருக்காங்க. இதை பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த மக்களை சந்திச்சு இருவரையும் பேசுங்க என இங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவங்க எல்லாம் இங்க சுடுகாடு வேணும்னு சொன்னாக்கா சுடுகாடு போடலாம். ஆனா நிறைய மக்கள் 5000 மக்கள் இங்க எங்களுக்கு வேண்டாம், இந்த இடத்துல வேண்டாம், எங்களுக்கு பாதிப்பு, மாணவர்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி அவங்க மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் நேரடியாக புகார் மனு கொடுத்திருக்காங்க. ஆகவே இது சம்பந்தமாக நான் மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் மரியாதைக்குரிய சாதனை குரல் அவர்களிடம் நான் பேசும்போது புகாரை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நான் பர்கூர் வட்டாட்சியர் அவர்களுக்கு அனுப்பி நான் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆகவே இது சம்பந்தமாக பர்கூர் வட்டாட்சியர் நேரடியாக பொன்னாலா நினைக்கிறேன் தாசில்தாரு அந்த அம்மா நேரடியா மக்களை விசாரிங்க சார். இதுக்கு பீஸ் கமிட்டி மீட்டிங் போடுங்க. வருவாய் கோட்டாட்சியர்கள் தலைமையில இவங்களெல்லாம் எதிர்ப்பவர்கள், அதாவது இங்க வேணுன்றவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்க வருவாய் கோட்டாட்சி தலைமையில ஒரு பீஸ் கமிட்டி போட்டு சமாதானம் பண்ணி அதிக மக்கள் விரும்பக்கூடிய இடத்துல நீங்க அந்த சுடுகாடு அமைக்கணும். இந்த மலை சந்து பகுதியில் கண்டிப்பா வேண்டாம் என்பது மக்களுடைய கோரிக்கை இருக்கு. ஆகவே மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் சரியோ அம்மா அவர்கள் இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்கணும். இது சம்பந்தமாக இன்று இரவே நான் தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நான் புகார் மனு அனுப்பலான் இருக்கேன். மயான சுடுகாடை அமைக்க இருக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மதி வாணன் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். வேண்டாம் சார், இது உடனடியாக மக்கள் விரும்பக்கூடிய இடத்துல இங்க நீங்க சுடுகாடு அமைங்க. ஏதோ இந்த இடத்துல ஒரு 4 போன 5 போன பொதிச்சிருக்காங்க, அதுக்கு நாங்க சுடுகாடு ஆயிடாது. ஆகவே மக்களுடைய நலன் கருதி அவங்க கேட்கக்கூடிய இடத்துல இந்த மயான சுடுகாடை அமைச்சிட நான் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நான் கேட்டுக்கிறேன்.